வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்புட்னா, 8 ரூல்ஸ் ஆஃப் லவ். ஜெய் ஷெட்டி எழுதின இந்த புக்க பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட பேச போறேன். ஸோ, இவரே வந்து டாபிக்லயே சொல்ட்டாரு. 8 ரூல்ஸ் லவ்வுக்கு ஒரு 8 ரூல்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ, நான் வந்து இந்த புக்க ஸ்டார்ட் பண்ணயில என்ன நெனச்சு ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஓகே ஒரு ரிலேஷன்ஷிப்பில வந்து எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறது, அந்த பாண்டிங் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் லாங் லாஸ்டிங்கா ஒரு ரிலேஷன்ஷிப்பில ஹாப்பியா இருக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் இவர் சொல்லியிருப்பாருன்னு நெனச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இவரு ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே ரூல் 1 என்ன சொல்றாருன்னா, லெட் யுவர் செல்ஃப் பி அலோன். தனியா இருங்க. அதான் ரூல் 1. ஸோ, இது என்ன அப்டின்னா, நான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்ப நான் வந்து எப்படி இருப்பேன் அப்புட்னா, சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு கிளாஸுக்கோ, இல்ல எதுக்கோ ஒண்ணு போறேன்னு வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டையும் கூட துணைக்கு சேர்த்துப்பேன். நான் ஒரு டியூஷன் போறேன்னா, அங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஸ்கூல்லேருந்து வேற ஏதோ ஒரு ஹிந்தி கிளாஸ் போனேன்னா, அங்கேயும் என் ஃப்ரெண்ட் இருப்பா. அதுக்கப்புறம் காலேஜுக்கு யாரும் அப்படி ஸ்கூல்லேருந்து ஜாயின் பண்ணலன்னு தான் நெனைக்கிறேன். பட் அங்க போய் ஒரு ஃப்ரெண்ட கிரியேட் பண்ணிட்டு, அடுத்து ஒரு ஜாவா கிளாஸ் போனா, அங்க அந்த ஃப்ரெண்டு கூட வரும். இப்படியே தான் இருந்துட்டே இருந்தேன். நான் ஒண்ணு எய்தர் நான் என் ஃப்ரெண்ட கூப்பிட்டுட்டே இருப்பேன், அல்லது என் ஃப்ரெண்டே என்ன கூப்பிட்டுட்டே இருப்பா. இந்த மாரி எங்கே போனாலும் சேர்ந்து போ வேண்டியது. ஸோ, இது எங்க வர எனக்கு தொடர்ந்தது அப்படின்னா, என் பையனுக்கு ஒரு 7 மாசம் இருக்கையில நான் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ, அப்ப நான் என்ன பண்ணேன்னா, என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவளுக்கு 2 பசங்க. அவளுக்கு கால் பண்ணி, நான் இந்த மாரி ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ண போறேன். வா நீயும் ஜாயின் பண்ணு, நீயும் ஜாயின் பண்ணுன்னு பேசி 2 பேரும் சேர்ந்து தான் அதையும் ஜாயின் பண்ணோம். ஸோ, இந்த மாரி எங்கே போனாலுமே எனக்கு ஒரு கம்பெனி தேவைப்பட்டுட்டே இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி எப்பயுமே நீங்க ஒரு ஒரு கேங்கோட இருந்துட்டே இருந்தீங்க அப்புட்னா, உங்கள நீங்க புரிஞ்சுக்க முடியாது. உங்களுடைய உங்களுக்கு பிடிச்சது எது, பிடிக்காதது, உங்களால எது முடியும், முடியாது, உங்களோட ப்ரையாரிட்டீஸ், வேல்யூஸ் இதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாதுன்றத இவர் சொல்றாரு. லைக் இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா, தனியா இருக்கிறதையும் நீங்க பழகிக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ரூல். ஏன்னா, நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் அப்புட்னா, நமக்கு தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும். தனியா இருக்க கடுப்பா இருக்கும். என்ன பண்ணனே தெரியாது. எய்தர் ஃபோனு, டிவியோட இருப்போம், அல்லது ஃப்ரெண்ட்ஸோட இருப்போம், அல்லது ஃபேமிலியோட இருப்போம். இது எதுவுமே இல்லாம, ஃபோன், டிவியும் இல்லாம நீ இருன்னு சொன்னா, நமக்கு என்ன பண்ணணும்னே இனிஷியலா தெரியாது இல்லையா? ஸோ, இந்த வெறுமை இருக்கும்ல, அத ஃபில் பண்றதுக்காகவே நம்ம மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப்குள்ள போயிர்றோம். தனியா நமக்கு இருக்க தெரியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ரிலேஷன்ஷிப்குள்ள போறது தப்பு. அல்லது உங்கள சுத்தி எல்லாருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, எனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும், நானும் தனியாலாம் இருக்க முடியாது, எனக்கும் ஒரு லவர் வேணும், அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போனீங்கன்னா, அது தப்பு அப்படின்றத அவர் சொல்றாரு. ஏன்னா, ஒன்ஸ் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, புதுசா கல்யாணம் ஆனவங்க அல்லது புதுசா லவ் பண்றவங்க எல்லாரையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு நம்ம பார்ட்னர வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் வந்து எல்லாமே நெனைப்போம். அவங்க பண்ற எல்லாமே சரியா தோணும். அவங்கட்ட இருக்கிற எல்லாமே ப்ளஸ்ஸா தோணும். அவங்க ரொம்ப டேலண்டடா தெரிவாங்க. எல்லாமே அப்படிதான் தெரியும். ஸோ, இந்த மாரி ஒரு ஃபேஸ்ல ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள நம்ம போகையில, நம்மளோட வேல்யூஸ் என்ன, நமக்கு பிடிச்சது, பிடிக்காது எதுவுமே நமக்கு தெரியாம இருக்கா? ஸோ, நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்னா, நம்ம பார்ட்னருக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நமக்கு பிடிச்சத எடுத்துக்க ஆரம்பிச்சுருவோம் நம்மளே அறியாம. ஓகே அவங்களுக்கு வந்து இந்த மாரி அ ஒரு மூவி போக பிடிக்குதா? நமக்கும் பிடிக்குது. அவங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்குதா? நமக்கும் அவங்களுக்கு இந்த ஃபுட்டு சாப்பிட பிடிக்குதா? நமக்கும் பிடிக்குது. அந்த மாரி ரொம்ப சின்ன விஷயத்துலேருந்து இதெல்லாம் நான் சொல்றது குட்டி விஷயங்கள். இதிலேருந்தே நம்மளோட வேல்யூஸ், ப்ரையாரிட்டீஸ் எல்லாமே அவங்களோடத நம்மளோடதா எடுத்துக்க ஆரம்பிச்சுருவோம். லைக் அவங்களோட வாழ்க்கையே நம்மளே சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இந்த மாரி இருக்கையில இவர் என்ன சொல்றாருன்னா, சில பேர் அவர் மீட் பண்ண சில பேர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள இருந்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் எனக்காக ஒண்ணுமே பண்ணலையே, எனக்காக இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லையேன்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 20 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ, இந்த மாதிரி நம்ம தனியா இருக்கோம் அப்படின்றதுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகாம, நீங்க உங்களோட தனிமைய உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். லைக் நான் தனியா இருந்தாலும் என்னோட ஓன் கம்பெனியே எனக்கு வந்து ஹாப்பியா தான் இருக்குன்ற லெவல்ல இருந்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போனீங்கன்னா தான், உங்களுடைய தேவைகளும், உங்களுடைய விருப்பங்களும் கூட உங்களுக்கு புரியும். லைக் உங்களோடதும் உங்களுக்கு புரியும். உங்க பார்ட்னரோடது என்னன்றதும் உங்களுக்கு புரியும். அப்ப நம்ம சேர்ந்து ஒண்ணா ஒரு ட்ராவல் பண்ணுவோமே தவிர, இன்னொருத்தவங்க ட்ராவல்ல நம்ம தொத்திட்டு போற மாரி போக்கூடாது. ரிலேஷன்ஷிப் அது கிடையாது அப்படின்றத சொல்றாரு. ஸோ, நமக்கு இந்த போர் அடிக்கும் இல்லையா? அப்ப நம்ம என்னதான் பண்றது அப்புட்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, இனிஷியலா அது அப்படிதான் இருக்கும். ஆனா வந்து ஒரு மியூசிக் கூட இல்லாம நீங்க தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண தான், உங்களுக்கு உங்கள அதிகமா புரியும். லைக் நீங்க என்ன பண்ணணுன்றதே உங்களுக்கு
தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாரு. லைக் ட்ராவல் பண்ணுங்கள், அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள், ஏதோ ஒன்று தனியாக பண்ணுங்கள் அப்படின்றது தான் இவர் சொல்கிறாரு. தனியாக கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அதான் வந்து ரூல் 1. 2வது வந்து டோன்ட் இக்னோர் யுவர் கர்மா. ஸோ கர்மா அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வச்சுக்கோங்களேன், நீ ஒருத்தனை பிரேக்கப் பண்ணிட்டு வந்தேல்ல, ஒன்று நாளைக்கு இன்னொருத்தன் பிரேக்கப் பண்ணிடுவான், இதான் கர்மா இப்படின்னு நம்ம ஒரு ஜென்ரலைஸ்டு இது சொல்கிறோம் இல்லையா. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி ஜென்ரலைஸ்டாக சொல்கிறது இல்லை கர்மா. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய சாய்ஸ் இருக்கும் நமக்கு. என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், எல்லாத்துக்குமே நம்ம நல்லா படிச்சிருக்கலாம், இல்லை படிக்காமல் ஊர் சுற்றிருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவுகளோட விளைவுகள் தான் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறது. நான் எடுத்த என்னோட முடிவுகள் தான் என்னை இன்றைக்கி இங்கே வச்சுருக்கு. வெய்தர் அது நல்ல இடமா இருக்கலாம், நல்லா இல்லாத இடமா இருக்கலாம். நான் நல்லா படிச்சிருந்தா நான் இன்னொரு இடத்துல இருந்திருப்பேன், இல்லை நான் படிக்காமல் ஊர் சுற்றிருந்தா நான் இன்னொரு இடத்துல இருந்திருப்பேன். அல்லது நான் ஒரு ஜென்ரலாக ஒரு படிப்புன்றத ஒரு காமன் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, எந்த விஷயத்துலையுமே நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் நம்ம எங்கே இருக்கோம், என்ன நடக்குது நமக்கு எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. ஸோ இதை தான் இவர் வந்து கர்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சில பேருக்கு வந்து ரெகுலராக பிரேக்கப் நடந்துகிட்டே இருக்கும். அல்லது ஒரு பிஸ்னஸே எடுத்துக்கோங்களேன், ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அது தோத்துட்டே வரும். நம்ம என்ன நினைப்போம், எனக்கும் பிஸ்னஸுக்கும் செட்டே ஆகலைங்க, எனக்கும் இந்த மாதிரி லவ்வுக்கும் செட்டே ஆகலைங்க, எனக்கு இதிலெல்லாம் சரியில்லையே, நேரம் சரியில்லை, இந்த மாதிரிலாம் நினைப்போம் இல்லையா. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அதில் ஒன்றுமே லேர்ன் பண்ணிக்காதது தான் பிரச்சனை. இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அங்கே வந்து எனக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, நான் ஒரு டைம் எடுத்து அது என்ன நடந்ததுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, இங்கே நான் செஞ்ச தவறுகளை திருத்திட்டு திரும்ப ஒன்று பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஆப்ஷன் ஏன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய செஞ்ச தவறுகளெல்லாம் திருத்திட்டு நான் மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஆப்ஷன் ஏ அது வந்து பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல நான் சக்ஸஸ் ஆகிறேன். அப்படி இல்லாமல் அந்த டைம்லாம் கொடுக்காம என் தவறுகள் என்னென்னே நான் புரிஞ்சிக்காமல், அவன் அது பண்ணிட்டான், இவன் இது பண்ணிட்டான், இவங்களால தான் என் பிஸ்னஸ் நஷ்டமாக போச்சு, அல்லது நேரம் சரியில்லை, இந்த மாதிரியும் நான் நினச்சிட்டு மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ இது ஆப்ஷன் பின்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்றது தீர்மானமாகும். இதுதான் கர்மா அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஜென்ரலாகவே நான் யார் சொல்லியும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டேங்க, யார் சொல்கிறதையும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ இன்ஃப்ளூயன்சர்னு ஒரு டேர்மே வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம ஜென்ரலாக என்ன நினைப்போம், என்னெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது, நோ ஒன் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் மீ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் நம்ம இருக்கோம் இல்லையா. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பிறந்ததுலேருந்தே எந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தீங்க, அதுக்கப்புறம் எந்த ஸ்கூல் போகிறீங்க, எந்த மாதிரியான சூழ்நிலையில் வளர்றீங்க, உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார், நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ் யார், நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களுமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டே போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க சின்ன வயசுலேருந்து. ஸோ ஒரு விஷயம் சரியா தவறா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து புரிஞ்சுப்பீங்க இல்லையா. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படின்னு நம்ம ஒன்று மைண்டில் வச்சுட்டே இருப்போம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கோஎட் ஸ்கூல்லையே படிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்லையே படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு பசங்க கூட பேசுகிறதே தப்பு என்னை பொறுத்த வரையும். நான் அப்படி தான் ஸ்கூல் படித்தேன், அப்படி தான் காலேஜ் படித்தேன். யாருமே, ஏன்னா நான் சுற்றி யாரையுமே அப்படி பார்த்ததே இல்லை. பையன் பொண்ணு பேசுகிற மாதிரியான ஒரு சூழல் எனக்கு அமையவே இல்லை. அப்படின்றப்போ நான் இப்படியே வந்து ஒர்க் கல்ச்சர் வரையில் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசினா, ஐயோ இவங்ககிட்ட பேசணுமேன்னு பயந்துட்டு இருக்கலாம். அல்லது நான் இதுவரை என்கிட்ட இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் அது அப்படின்றத விட்டுட்டு, லைக் என் மைண்டை ஃப்ரீ ஆக்கிட்டு அந்த பேரியர்ஸ்லாம் இல்லாமல், ஓகே இப்போ இங்கே என்ன நடக்குதுன்றதுலேருந்து நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். ஸோ இதுதான் அந்த இம்ப்ரெஷன் சொல்கிறது. என்னையை பொறுத்த வரையும் ஒரு காலேஜ்லேருந்து ஆஃபீஸ்னு ஒன்று வர வரையும் என் மைண்டில் வந்து பையனும் பொண்ணும் பேசினா தப்புன்னு இருந்திருக்கு அப்படின்னா, அதாவது நான் அதை பார்த்து பழக்கவே படாத ஒரு ஆளாக நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா, அதையே என் மைண்டில் வச்சுக்கிட்டு இது தப்புதான்னு நான் என் லைஃப்பை கொண்டு போகலாம். அல்லது புதுசாக என்ன நடக்குதோ அதை கற்றுக்கிட்டும் நம்ம போகலாம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இவர் ஒரு குட்டி எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே உங்கள் வீட்டில் வந்து பாலை டம்ளரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் சக்கரை போட்டு கலந்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துட்டே வளர்ந்துருக்கீங்க, இப்படி தான் குடிச்சிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறீங்க, தனியாக ஒரு ரூம் எடுத்து உங்கள் ரூம்மேட்டோடு இருக்கீங்க. அந்த ரூமில் வந்து உங்கள் கூட இருக்கவங்க ஃபஸ்ட்டு சீனியை டம்ளரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றுனா, அந்த சூடான பால் ஊற்றினோன்னே அந்த சீனி கரைஞ்சிருது இல்லையா, அதனால ஃபஸ்ட்டு சீனி போட்டு அப்புறம் தானே பால் ஊற்றுவாங்க அப்படின்னு
அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாம் வந்து நான் இப்படி தாங்க வளர்ந்தேன், எங்கள் வீட்டில் பால் தான் முதல்ல ஊற்ற சொல்லியிருக்காங்க, சர்க்கரையெல்லாம் போட முடியாது அப்படின்னு நான் நிற்கலாம். ஆர் எல்ஸ் இல்லை ஓகே இவங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது, ஃபஸ்ட்டு சீனி போட்டால் சீக்கிரம் கரையும் போல் இருக்கே, அப்படி கூட நம்ம ஃபாலோ பண்ணலாமே அப்படின்ற முடிவுகளும் நான் எடுக்கலாம். ஸோ இது எதை எடுக்கணுன்னாலுமே என் மைண்டு ஓப்பனாக இருக்கணும். லைக் நான் கற்றுக்கிட்டது தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் இதுவரை கற்றுக்கிட்டது தான் கரெக்டு அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கு இல்லையா, அதை விட்டு நீங்கள் வெளியே வரணும் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. அதாவது உங்கள் மைண்ட் வந்து ஓப்பன் டு லேர்னிங் நியூ திங்ஸாக இருக்கணும். ஸோ இதுதான் இந்த செகண்ட் ரூலு. இதில் மெயினாக என்னென்னா, இப்போ இதில் நான் சொன்ன இதுலேயே பாருங்களேன், லவ்னா என்னன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். சின்ன வயசில் அந்த லவ்ன்ற வார்த்தை வந்து எதர் பேரண்ட்ஸு, நம்ம கூட படிக்கிறவங்க அல்லது நமக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி எங்கேயோ இருந்து, அல்லது மெயினாக சினிமா அதுலேருந்து கூட நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதான் லவ் அப்படின்னு நம்ம ஒரு நம்ம பார்த்த சினிமாலேருந்து நம்பிட்டு கூட இருப்போம். பட் ஃப்யூச்சரில் அது மாறலாம். ஸோ இந்த சேஞ்சஸ்க்கு நீங்கள் அடாப்டிவாக இருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஒருத்தவங்களை லவ் பண்ணுறோம் இல்லையா, அந்த லவ் தாங்க ரொம்ப பியூரான, ரொம்ப சரியான லவ்வாக இருக்க முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் ரெண்டாவதாக ஒருத்தவங்களை நேசிச்சிங்கன்னா, அந்த முதல் பர்சனை நீங்கள் நேசித்த அளவுக்கு அந்த ரெண்டாவது பர்சனை அவங்களால நேசிக்கவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்றத நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகிற வரை நம்பிட்டு தான் இருந்தேன். லைக் கல்யாணம் ஆகியும் நான் நம்பிட்டு தான் இருந்தேன். என் ஹஸ்பண்ட்டையே நான் இதை சொன்னேன். இந்த மாதிரி நான் ஒருத்தவங்களை நேசிச்சிருந்தேன்னா அவங்க அளவுக்கு நான் எப்படி இன்னொருத்தவங்களை நேசிக்க முடியும்? இட் இஸ் இம்பாசிபிள். அந்த ஃபஸ்ட்டு லவ் வந்து எய்தர் ஒன் சைடாக இருக்கலாம், டூ சைடாக இருக்கலாம். ஆனால் அதுதான் லவ். இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு எங்கேருந்து வந்ததுன்னு ஒரு கெஸ் பண்ணுங்களேன். நிறைய மூவி பார்க்குறவங்களா இருந்தால் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு வந்து பூவே உனக்காக படம் வந்து ரொம்ப பிடிக்கும். லைக் எனக்கு வந்து அந்த படம் தான், அதுதான் வந்து லவ்னா என்னன்னு காட்டின படமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட சின்ன வயசில். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவார் விஜய் வந்து, அந்த பொண்ணு அவரை வந்து லவ்வே பண்ணியிருக்காது, வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடும் விஜய் லவ் பண்ண பொண்ணு. ஸோ அவங்க லவ்வை சேர்த்து வச்சுட்டு இவர் வந்து தனியாக நடந்து போயிடுவார். அப்போ வந்து என்ன சொல்லுவார்னா, ஏன் நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணிக்கூடாது, நீங்கள் ஏன் இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கூடாது, சங்கீதா வேறு இருப்பாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு செடியில் வந்து ஒரு தடவை தான் பூ பூக்கும், சில பேருக்கு அது பூ மாதிரி, சில பேருக்கு அது செடி மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டு, லைக் நான் சிரிச்சிட்டே சொல்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப சீரியஸாக தான், நான் இப்போ பார்த்தா கூட அந்த படம் எனக்கு வந்து என்ன படம்டா அப்படி தான் நான் இருப்பேன் ஆக்சுவலி. அவர் கடைசியாக நடந்து போகிறப்போ இது கூட ஒரு சுகமான முடிவு தான் விக்ரமன்னு போடுவாங்க இல்லையா, அதுதான் லவ்னு நான் மைண்டில் எங்கேயோ, லைக் இது வந்து எனக்கு ரொம்ப கான்ஷியஸாலாம் இல்லை, சப்கான்ஷியஸாக எனக்கு அது பதிஞ்சிருச்சு. நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகியும் அதை தான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஹஸ்பண்டெல்லாம் போய் சொல்லுவேன், அந்தளவுக்கு மக்கா தான் இருந்தேன். ஸோ ஒரு மூவி கேன் இன்ஃப்ளூயன்ஸ் அ லாட். இதை தான் நான் வந்து இந்த அனிமல் படத்தை பற்றி பேசின பாட்காஸ்ட்லேயும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அதையும் போய் கேட்டு பாருங்கள், இது முடிச்சுட்டு அது போய் கேட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லவ்னா இதுதான்னு இப்போ எனக்கு பூவே உனக்காக வச்சு நான் புரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம், இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் லவ் டுடே வச்சு புரிஞ்சிட்ருக்கலாம். ஸோ நீங்கள் எதை அல்லது நீங்கள் யாரோ ஒருத்தவங்கள, அவங்க நெய்பர் ஒருத்தவங்க யாரையோ லவ் பண்ணுறாங்கன்னா, இவங்க பண்ணுறது தான் லவ், இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நீங்கள் ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து நமக்கு ரொம்ப ஆழமாகவே பதிஞ்சிருக்கும். அதுக்குன்னு அதையே நம்பிட்டு அதுதான் ரைட்டுன்னு இருக்கக்கூடாது. வேறு ஆப்ஷன்ஸும் இருக்குது, எல்லாமே சரிதான், இதெல்லாம் புரியறதுக்கு உங்களுக்கு ஒரு ஓப்பன் மைண்ட் வேணும் அப்படின்றத இவர் இதில் சொல்லியிருப்பார். ஸோ இதே தான் உங்கள் ஃபர்ஸ்ட் லவ்வும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருந்திருக்கோம். ஃபஸ்ட்டு லவ் வந்து மேபி நீங்கள் ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ ப்ரப்போஸ் பண்ணி அவங்க உங்களை வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், அல்லது டபுள் சைடாக அந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம், அல்லது நீங்கள் சொல்லாமலே ஒன் சைடாக அந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம், டபுள் சைடாக இருந்து பிரேக்கப் ஆகிருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. அதிலிருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு லைக் அதை கடந்து அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப் போகலாம், அதை ஒரு பாடமாக வச்சுட்டு நீங்கள் கற்றுக்கிட்டதாக வச்சுட்டு போகணுமே தவிர அது ஒரு பேரியராக வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு உங்களை வேணான்னு சொல்லிட்டான்னா, இப்போ வேணான்னு சொல்லிட்டா இந்த பொண்ணுங்களே இப்படி தான், இந்த மாதிரி ஒரு பேரியரை கொண்டுட்டு நீங்கள் போகக்கூடாது அப்படின்றது தான் இவர் செகண்ட் ரூலாக சொல்கிறாரு. ஸோ தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா, டிஃபைன் லவ் பிஃபோர் யூ திங்க் இட், ஃபீல் இட் ஆர் சே இட். ஸோ அந்த லவ் யூன்ற வார்த்தை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம். ஈஸியாக மீன்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ஒரு அர்த்தம். ஒருத்தவங்களுக்கு ஐ லவ் யூன்னா காலம்புற நான் உன் கூட தான் இருப்பேன்றது இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு ஐ லவ் யூன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்றது மட்டும்தான் இருக்கலாம். மேபி அது ஃப்யூச்சரில் மாறலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் லவ்ன்றது ஒவ்வொரு மாதிரி. உங்களுக்கு அது எப்படி அப்படின்றத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அண்ட் லவ்ன்றதை பற்றின புரிதல் நமக்கு மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா, ஈவன் இப்போ நானுமே என்ன பண்ணுவேன்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சில டைம்லாம் யோசிப்பேன், கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஆரம்பத்தில் இருந்த மாதிரி
மாரி இல்லையே, அப்ப இருந்த மாரி நீங்க இல்ல, நான் இல்ல. இந்த மாரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த ஆரம்பத்தில ஒரு பட்டர்ஃப்ளை மாரி இருக்கும்ல, ஒரு வயித்துக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை வர்றது, ஒரு ஒரு எமோஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல. அது எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புனோம்னா, இட்ஸ் நாட் லைக் தட். அது அப்படி இருக்காது. அது இருக்கவே இருக்காது. அது எப்படி இருக்கும்? எப்பயுமே வந்து உங்க வாழ்க்கை ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸு அது இது அப்படி எப்படி இருக்கும்? அது இருக்காது இல்லையா? ஸோ இவர் வந்து இந்த லவ்வுக்கு வந்து ஒரு 4 ஃபேஸ் சொல்றாரு. ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் வந்து அட்ராக்ஷன். அட்ராக்ஷன் ஃபேஸில தான் இந்த வயித்துக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிறது, பார்த்தாலே அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது, அவங்க கூட இருந்தாலே போதும்னு நினைக்கிறது, இதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ். இந்த ஃபேஸ் வந்து ரொம்பவே அழகா இருக்கும். ஏன்னா, அ நம்ம அப்படிதானே நம்மள யாரோ ஒருத்தவங்க விரும்புறாங்கன்றத ரொம்ப விரும்புற ஆட்களா தான் எல்லாருமே இருப்போம். மனிதர்கள் தானே நம்ம. ஸோ நம்ம யாராலேயோ விரும்பப்படுறோன்றது நமக்கு ஒரு பயங்கர சந்தோஷத்த குடுக்கும். ஸோ அந்த ஒரு ஃபேஸில் இருக்கையில, ஓகே நமக்காக ஒருத்தவங்க சர்ப்ரைஸ் பண்றாங்க, அல்லது நமக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்காக நம்ம சர்ப்ரைஸ் பண்றோம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த அட்ராக்ஷன்ல வந்து அவங்க பண்ற எல்லாமே நமக்கு கரெக்டானதா தெரியும். ஒரு சந்தோஷமாவே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் இந்த அட்ராக்ஷன்ற ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ். இது வந்து ஆனா இதில இருக்கிற பிரச்சனையா இவர் என்ன சொல்றாருன்னா, இதே ஃபேஸில நீங்க ரொம்ப காலம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாப்பியா தான் இருக்கும். ஆனா அ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லாங் லாஸ்டிங்கா இருக்காது. எப்ப பாரு நீங்க அட்ராக்ஷன் ஃபேஸ்க்குள்ளேயே இருந்துட்டு, ஒரு டியூயட் பாடிட்டே நம்ம ரொமான்டிசைஸ் பண்றத எப்பயுமே ரொம்ப விரும்புவோம் இல்லையா? ஸோ ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு அப்படின்றதுலயே நீங்க அதுக்குள்ளேயே நின்னுட்டீங்க அப்படின்னா, உங்க ரிலேஷன்ஷிப் லாங்கா வராது. ஸோ இது நல்ல ஃபேஸ் தான். ஓகே தான். அத நீங்க என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தடுத்த ஃபேஸ்க்கு நீங்க மூவ் ஆவீங்க. அதையும் புரிஞ்சுக்கணும்னு இவர் சொல்றாரு. ஸோ 2வது ஃபேஸ் என்ன அப்படின்னா, ட்ரீம்ஸ். ட்ரீம்ஸில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். குறிப்பாக நம்ம பார்ட்னர் கிட்ட இருந்து, நம்ம பார்ட்னர் நம்மளை இப்படி நடத்தணும், அப்படி நடத்தணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி 1000 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்த அட்ராக்ஷன் ஃபேஸ்க்குள்ளே நம்ம உள்ளே வந்துடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா, அவங்கள பற்றிட்டு புரிஞ்சுட்டு வரணும், இல்லை புரியாமல் வரீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா? எல்லாத்தையும் புரிஞ்சுட்டா லவ் வரும் அப்படின்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி கிடையாது தான். ஒருத்தவங்களை வந்து நீங்கள் இன் அண்ட் அவுட் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகவே முடியாது. ஏன்னா ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பல வருஷங்கள் எடுக்கும். அதனால நீங்கள் ஒருத்தவங்களை மொத்தமாக புரிஞ்சுட்டு தான் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம பார்க்கையில நமக்கு ஒரு விஷயம் தெரியும் இல்லையா? இவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம அவங்கள அப்சர்வ் பண்ணுறத வச்சு, எனக்கு அவனை பற்றி ஃபுல்லாக எல்லாமே தெரியும், எனக்கு அவளை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்பிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறோம் இல்லையா? அங்கே தான் பிரச்சனை வருதுன்னு இவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போக முடியாது. ஆனால் உங்கள்கிட்ட இருக்க ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு, எனக்கு ஒரு பர்சனை ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சி போகையில் தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமாகிடுது. நான் ஒருத்தனை வந்து ஃபுல்லாக நம்பிட்டேன் அப்படின்னா, நான் என் இஷ்டத்துக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எனக்கு எல்லாமே தெரியும் அவனை பற்றி நான் நினச்சிட்டேன்னா, என் இஷ்டத்துக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நான் என்னோட ட்ரீம் எல்லாமே அவன் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகிறோம் இல்லையா? ஸோ அதுதான் இந்த செகண்ட் ஃபேஸ், ட்ரீம்ஸ். உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் ரியாலிட்டியோட வைக்கணும். ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிட்டோம் வந்துட்டோம், இதெல்லாம் ஓகே. ஆனால் டிஃபரன்சஸ்ன்றது சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரை எல்லாத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நான் என்னோடய எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நான் வந்து லைக் கல்யாணத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் அந்த மாதிரிலாம் பேசல, லைக் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் எல்லாமே சிமிலராக இருக்க மாதிரி நானாக நினச்சிக்கிட்டேன். அப்போலாம் ஒன்றும் கிடையாது. பட் பேசினதை வச்சு எனக்கு தக்காளி சட்னி பிடிக்கும், உனக்கும் தக்காளி சட்னி பிடிக்குன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ஓகே நம்மளுக்கு எல்லாமே ஒன்றா தான் பிடிக்குது போலன்னு நான் நம்பிட்டு தான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி. ஆனால் ஒன்ஸ் நம்ம கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எனக்கு வெளியே போகணுன்னு இருக்கும், அவங்களுக்கு இல்லை வீட்டிலேயே இருந்தால் ஓகேன்னு இருக்கும், அல்லது எனக்கு வந்து வெளியில் சாப்பிட்ணுன்னு இருக்கும், அல்லது அவங்களுக்கு வீட்டிலேயே சாப்பிட்டா ஓகேன்னு இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ நம்ம அந்த சிமிலாரிட்டிஸை தேடுறது தான் நமக்கு பிடிக்கும் எப்பயுமே. நானும் என் பார்ட்னரும் இதை ஒரே மாதிரி தான் பண்ணுவோம், எங்கள் 2 பேர்த்துக்குமே இதான் பிடிக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல நமக்கு ஜாலியாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த சிமிலாரிட்டிஸை நம்ம ஃபைண்ட் பண்ணுறதை விட டிஃபரன்சஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னு இவர் சொல்கிறாரு.
ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் வரையில நான் ஒரு விஷயம் என் லைஃப்பில் நடந்ததை ஒன்று ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வெளியே போனோன்னா எனக்கு வெளியிலேயே டின்னரோ ஏதோ சாப்பிட்டு வந்துடணும். வெளில போனோம் எங்கேயாவது சுத்த போயிருக்கோம் அப்படின்னா அங்கேயே எனக்கு சாப்பிட்டு வந்துடணும். வீட்டுக்கு வந்து திரும்பலாம் நான் சமைக்க மாட்டேன். அல்லது வீட்டுக்கு வந்து என்ன இருக்கோ அதையும் நான் சாப்பிட மாட்டேன். இதுதான் என்னோட மைண்டு. ஏன்னா எனக்கு வெளியில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிஷியலாக எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கல்யாண புதுசில் இது ஓகே. ஃபஸ்ட் டைம் போகையில் வெளில சாப்பிட்டோம், 2வது போகையில் வெளில சாப்பிட்டோம், இப்படியே போயிட்டே இருக்கா. ஒரு 7வது 8வதுன்னு போயிட்டே இருக்கையில் என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் என்ன சொன்னாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் என்ன வெள்ளையா சாப்பிட முடியும், வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் வா, அதான் தோசை மாவு இருக்குல்ல வா அப்படின்னு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. எனக்குன்னா அதை வந்து எனக்கு வெளில தான் சாப்பிட்ணுன்றதை நான் சொல்கிறேன். இவங்க எப்போ பார்த்தாலும் வெளில சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் ஏன் வெளில சாப்பிடக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். அவங்க வந்து என்ன இது எதுக்கு வெளில சாப்பிட்ணுன்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் இருக்குது. இது வந்து ஒரு டோட்டல் ஆப்போசிட்டாக இருந்தது. எனக்கு வந்து ஆக்சுவலி இது அடிக்கடி எங்களுக்கு இதை வச்சு சண்டை வரும். ஆனால் என்ன சொல்ல, ஒருத்தர் திட்டிப்போமே தவிர என்ன ஏதுன்னுலாம் உட்காந்து பேச மாட்டோம். இப்படியே போயிட்டே இருக்கையில் ஒரு நாள் நான் என்னோடய சைல்ட்ஹுட் பற்றியும் அவங்களோட சைல்ட்ஹுட் பற்றியும் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கையில் என்ன நடந்துச்சுன்னா, லைக் எனக்கு என்னோடய சைல்ட்ஹுட் எப்படி இருந்ததுன்னா, எங்கள் அப்பா வந்து வேறு ஊரில் வேலை பார்ப்பாங்க. லைக் தேனி, ராஜபாளையம் அந்த மாதிரி சவுத் சைடில் திருநெல்வேலி அது இதுன்னு சவுத் தமிழ்நாடு சைடில் ஒவ்வொரு ஊருக்காக அவங்களுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் அவங்களோட வேலை. ஸோ அவங்க எப்போயுமே வீட்டிலேருந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் சாப்பிட முடியாது. இவ்வளோ ஊருக்கு போகிறனால மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த ஊரில் எந்தெந்த கடை நல்லா இருக்குமோ அங்கே வந்து வயிற்றுக்கும் ஒன்றும் பண்ணாத ஒரு நல்ல கடையாக ஃபைன் பண்ணி வெளியில் சாப்பிட்டு எங்கள் அப்பாவுக்கு பழக்கம். ஸோ வீட்டுக்கு வரையிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியில் சாப்பிட்றதுல எந்த கடை நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கிறனால எப்பயுமே வீட்டுக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதாவது ஹோட்டல் அப்படி போய் உட்காந்துலாம் நாங்கள் சாப்பிட்டதில்ல. வெளியில் எந்த கடையில் நல்லா இருக்குமோ, மதுரையில் இருந்தேன்னா ஸோ எனக்கு பரோட்டா எந்த கடையில் நல்லா இருக்குமோ அந்த கடையில் எனக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வடை பஜ்ஜி எல்லாமே வெளியில் வாங்கிட்டே இருப்பாங்க எங்கள் அப்பா. அதாவது வீட்டிலேயே டின்னர் எப்படி இருக்கும் எங்கள் அப்பா இருந்தாங்க அப்படின்னா, வெளியில் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்க, ப்ளஸ் வீட்லேயே ஏதாவது செஞ்சுருப்போம், எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. இப்படியே தான் என்னோடய சைல்ட்ஹுட் இருந்தது. ஸோ எனக்கு வந்து வெளில சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஹோட்டலில் சாப்பிட்றதுன்றது அதாவது வெளியில் போய் சாப்பிட்றது இல்லை, பட் ஹோட்டல் சாப்பாடுன்றது எனக்கு ரொம்ப காமனான ஒரு விஷயமாக தான் என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில் இருந்தது. ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க ஆச்சிட்ட வளர்ந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் இதுதான் பட்ஜெட், இதுக்குள்ளே தான் லைஃப்ன்ற மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து வெளியில் சாப்பிட்றது அப்படின்றது என்றைக்கோ ஒரு நாள் ஒரு அக்கேஷன்னா ரொம்ப ரேராக சாப்பிட்றாங்க. வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றதுனாலே வீட்டில் எப்போயுமே கரெக்டாக ஃபுட்டு இருக்குது, அதை தான் சாப்பிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு அக்கேஷன் யாரோ ஒருத்தவங்க வராங்க ரிலேட்டிவ் அல்லது ஏதோ ஒரு அக்கேஷன்னா மட்டும் வெளியில் போய் சாப்பிட்ருக்காங்க. இந்த மாதிரி இருக்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வரையில் எனக்கு வந்து வெளில தான் சாப்பிட்ணும், ஹோட்டலில் தான் சாப்பிட்ணும் அப்படின்றது வந்து எனக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து எதுக்காக ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, நீங்கள் ஏன் உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னுலாம் தோணுது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க எனக்கு ஹஸ்பண்டாக. ஸோ ஈவன் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜில் கூட இந்த மாதிரி தான் ஒரு கிளாஷ் வரும். ஸோ இது எல்லாமே எங்களுடைய டிஃப்ரென்சஸ். இது வந்து டே டு டே லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ண தான் செஞ்சது இனிஷியல் டேஸில். ஏன்னா எனக்கு அவங்க சைல்ட்ஹுட்டு எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு என்னோடய சைல்ட்ஹுட் எதுவுமே தெரியாது. நான் ஏன் வெளில சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன்றது அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஏன் கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இதே மாதிரி வெவ்வேறு சூழ்நிலையில் வளர்ந்த 2 மனுஷங்க தான் சேர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ ஒரு கல்யாணத்துலேயோ இருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய சைல்ட்ஹுட் வந்து உங்களுக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்கள் பார்ட்னரும் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் இவங்க இந்த மாதிரி இருக்காங்க, ஏன் நாம் இந்த மாதிரி இருக்கோன்ற டிஃப்ரென்ஸை புரிஞ்சுட்டு அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றது தான் 3rd ஃபேஸ், ஸ்ட்ரகிள் அண்ட் க்ரோத். இந்த மாதிரி இது வந்து ஓகே ஒரு சாப்பாடு விஷயம் சும்மா சண்டை போட்டுட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. இதே பெரிய பெரிய விஷயங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஊரில் செட்டில் ஆகணும்னு இருக்குது, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து வேறு ஊரில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் வந்து சென்னையில் செட்டில் ஆகணும்னு சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் வந்து இல்லைங்க நான் பிறந்த ஊரில் ஒரு திருநெல்வேலி மதுரை அந்த மாதிரி ஒரு ஊரில் நான் செட்டில் ஆகிக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ். அண்ட் குழந்தையுமே எனக்கு ஒரு குழந்தை போதும் அல்லது எனக்கு குழந்தையே வேண்டாம், எனக்கு 2 குழந்தை வேணும், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பெரிய விஷயங்கள் இல்லையா, பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ். இந்த மாதிரியான சின்ன டிஃப்ரென்ஸ்லேருந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வர உங்கள் லைஃப்பில் வந்துட்டே தான் இருக்கும், ஒன்றா சேர்ந்து நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்றப்போ அப்படின்றத இவர் சொல்கிறாரு. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணலான்னா, இவர் இதுக்கு ஒரு 3 வழி சொல்கிறாரு. 1
இல்லை எல்லாமே மாறி மாறி இருக்குது, இது ஒன்றும் ஒத்து வராது, நான் சொல்கிற எல்லாத்துக்குமே அவங்க ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறது. ரெண்டாவது, ஓகே எனக்கு இது முக்கியமாக இருக்குது, உனக்கு இதுவும் முக்கியமாக இருக்குது, என்னன்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை பேசி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து அதை ஒர்க் பண்ணுறது. 3வது முடிவு வந்து நீ அப்படியே இரு, நான் இப்படியே இருக்கேன், நான் என் இஷ்டத்துக்கு இருக்கேன், நீ உன் இஷ்டத்துக்கு இருன்னு இருக்கிறது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 3வது விஷயத்தை மட்டும் 3வது ஆப்ஷனை மட்டும் எக்காரணத்தை கொண்டு சூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஓகே அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டே நம்ம ரொம்ப வருஷம் இருக்க மாட்டோம். ஒரு சர்டைன் ஏஜுக்கு மேலே அல்லது சர்டைன் இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு இதுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோமோன்ற ஃபீல் நமக்கு வந்துரும்ன்றது இவர் சொல்கிறாரு. எய்தர் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள், அல்லது முடியவே முடியாதுன்னா அது விலகி போங்க. அதை விட்டுட்டு நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வாழணுன்ற முடிவை எடுக்காதீங்கன்றது இவர் சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் 4வது ஃபேஸ் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட்டு. இந்த ஓகே உங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதெல்லாத்தையும் நீங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டீங்க. ஓகே எனக்கு ஒரு வாரம் உனக்கு ஒரு வாரம்ன்ற மாதிரி எதையோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 4வது ஃபேஸான ட்ரஸ்ட்டு. இந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறதுல ஒரு 3 விஷயம் சொல்கிறாரு. ஃபிசிக்கல் ட்ரஸ்ட்டு, மென்டல் ட்ரஸ்ட் அண்ட் எமோஷ்னல் ட்ரஸ்ட். ஃபிசிக்கல் ட்ரஸ்ட்டுனா என்னென்னா, ஓகே நம்ம இவங்க கூட இருந்தால் ரொம்ப சேஃபாக இருப்போம் அப்படின்ற ஃபீல் தான் ஃபிசிக்கல் ட்ரஸ்ட். 2வது வந்து மென்டல் ட்ரஸ்ட்டு. ஸோ அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றியே நிறைய பேசி அதுவே வருது. ஸோ மென்டல் ட்ரஸ்ட் வந்து என்னென்னா, உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் வந்து என்ன திங்க் பண்ணுறாங்க அதில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஒத்துக்கணும்னு இல்லை, ஆனால் அவங்க எடுக்கிற முடிவுகள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா, அதுதான் வந்து மென்டல் ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. 3வது எமோஷ்னல் ட்ரஸ்ட்டு. அதாவது நீங்கள் இருந்தீங்க இல்லை அது எதுவுமே இட் டசன்ட் மேட்டர், நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி, அதாவது நீங்கள் பார்க்குற ஒரு பர்சன் தான் வெளியில் எல்லாருக்கிட்டேயுமோ இருக்கார். அதாவது ஒரு கைண்டாக ஒரு பர்சனாக நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அகெயின் எல்லா பீப்புள்கிட்டையுமே அவர் கைண்டாக தான் இருப்பார். ஆனால் நீங்கள் இருந்தால் மட்டும் இப்படி இருப்பார், இல்லைன்னா வேறு மாதிரி இருப்பார், அந்த மாதிரி இல்லாமல் அவங்க எமோஷன்ஸ் மேலேயும் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு. அவங்க ஓகேங்க அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் 3 வகையான ட்ரஸ்ட்டாக சொல்கிறாரு. ஸோ இது வந்து பிரேக் ஆக தான் செய்யும். நான் நினச்சது அவங்க பண்ணலை அப்படின்றப்போ அந்த ட்ரஸ்ட்டு பிரேக் ஆக தான் செய்யும். நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன், அவங்க ஒன்று பண்ணியிருப்பாங்க, அல்லது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிட்டே தான் இருக்கும். பிரேக் ஆக ஆக திரும்ப 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 நீங்கள் பில்ட் பண்ணிட்டே வர்றது தான் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ இது 3வது ரூல்ஸ் முடிஞ்சிருச்சா. இப்போது 4வது ரூல்ஸ் என்னென்னா, யுவர் பார்ட்னர் இஸ் யுவர் குரு. ஸோ இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம எப்பயுமே நம்ம ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் வந்து நமக்கு பிடிச்சது தான் பண்ணணும், நம்ம சொல்கிறத கேட்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அது வந்து பார்ட்னர்ஷிப் இல்லை, ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாரு. நான் நினச்ச மாதிரி நீ எடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு ஓனர்ஷிப் மென்டாலிட்டி தான். நான் உன்னை ஓன் பண்ணுறேன், ஸோ நீ நான் நினச்ச மாதிரி இரு, அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருமே ஒரு இடத்துல குருவாகவும் இருக்கணும், ஒரு இடத்துல ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கணும், அதாவது ஒரு இடத்துல டீச்சராகவும் இருக்கணும், ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கணும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்காது தான். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும், என் ஹஸ்பண்டுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஈகோவெல்லாம் தூக்கி வச்சுட்டு அவங்க ஒரு விஷயம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்றப்போ நான் வந்து அதிலேருந்து ஓகே இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் போல இருக்குன்னு அதை லேர்ன் பண்ணிக்கணும். அண்ட் அதே சமயம் நான் ஒரு விஷயம் நல்லா பண்ணுறேன், எனக்கு ஒரு விஷயத்தில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுலேருந்து என் ஹஸ்பண்ட் லேர்ன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 பேருமே ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாகவும் இருக்கணும், நல்ல டீச்சராகவும் இருக்கணும். அதை விட்டுட்டு நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், நீ சொல்கிறதா நான் கேட்கணும்னு ஒருத்தர் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது அந்த ரிலேஷன்ஷிப்பிற்கு நல்லதில்லை அப்படின்றது தான் இவர் 4வது ரூலாக சொல்கிறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து இப்போ டீச்சராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சமையல் நல்லா தெரியும். என் ஹஸ்பண்ட் வந்து சரி ஓகே நீ ஏன் எப்போ பார்த்தாலும் சமைக்கிறியே, நான் ஒரு நாள் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு வராங்கன்னு வச்சுக்கோங்க. நான் தான் இந்த இடத்துல குரு, என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஸ்டூடெண்ட். ஸோ நான் வந்து என்னத்தை சமைக்கிற ஒன்றுமே உனக்கு தெரிலன்ற மாதிரி அப்படி நம்ம பண்ணக்கூடாது. லைக் நம்ம அவங்கள லேர்ன் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரெயினர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி இருக்கணும், உங்களோட டீச்சர் உங்களுக்கு எப்படி இருக்கணும், உங்களை எந்த விதத்துலையுமே ஜட்ஜ் பண்ணாமல், பார்ஷியாலிட்டி பார்க்காம உங்களுக்கு ஒழுங்காக நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு தானே நினைப்பீங்க நார்மலாக ஒரு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போனால். அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஒய்ஃபையோ அல்லது ஹஸ்பண்டையோ ஏதோ ஒரு விஷயம் செய்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்க அல்லது கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பொறுமையான நீங்கள் ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும்னு நினைப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு டீச்சராக இருந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. ஸோ ரூல் 5 வந்து என்னென்னா, பர்பஸ் கம்ஸ் ஃபஸ்ட்.
ஸோ இது என்ன அப்படின்னா, எப்பயுமே நம்ம லைஃப்பில் வந்து இப்போ எனக்கு உனக்கு வந்து எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என் குழந்தை முக்கியம், என் குடும்பம் முக்கியம், என் ஹஸ்பண்ட் முக்கியம், இந்த மாதிரி ஒரு ஒரு ரூல்ஸ் எழுதுவேன்ல. ஆனால் உண்மையில் என்றைக்குமே என் லைஃப்பில் நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எனக்கு. அதை வந்து நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து சொல்கிறது செல்ஃபிஷாக இருக்குல்ல. அதனால் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என் குழந்தை தாங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிச்சது, எனக்கு தகுந்த மாதிரியே பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா சொன்னால் அது செல்ஃபிஷாக சவுண்ட் ஆகுது. ஸோ அது அப்படி கிடையாது. நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சா தான், உங்களை நீங்கள் எப்படி கேர் பண்ணிக்கிறீங்க, அந்த செல்ஃப் கேர் உங்களுக்கு இருந்தால் தான் மற்றவங்கள உங்களால் அந்த செல்ஃப் லவ், செல்ஃப் கேர்லாம் இருக்கிறப்ப தான் மற்றவங்களுக்கும் உங்களால் அந்த லவ் அண்ட் கேரை கொடுக்க முடியும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ தெர் இஸ் நத்திங் ராங் வித் செட்டிங் யூ அஸ் அ ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ நீங்கள் தான் உங்களுக்கு என்றைக்குமே ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். இதில் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா 2 இண்டிவிஜுவல்ஸ் அவங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கணும். இப்போ எனக்கு என் வாழ்க்கையில் முக்கியம்னு ஒரு விஷயம் இருக்கணும், என் ஹஸ்பண்ட்க்கு வாழ்க்கையில் ஒரு முக்கியம்னு ஒரு விஷயம் இருக்கணும். அது 2ம் ஒரு இடத்துல மீட் ஆகும். லைக் இந்த ஃபேமிலிக்கு எது முக்கியன்றதை நோக்கி நம்ம போயிட்டுருப்போம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃப்க்கு வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்காங்க. ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு ஒர்க் இருக்குது அண்டு அவருக்கு வந்து கிட்டார் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குது. ஸோ கிட்டார் வாசிக்கிறாரு. அவர் வந்து ஒரு பேண்டில் ஜாயின் பண்ணி அவங்க ஊர் ஊராக போய் கிட்டார்லாம் வாசிக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவன் வந்து நமக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், இவன் பாட்டுக்கு இவன் கிட்டாரை தூக்கிட்டு போயிடுறான், நமக்கு எங்கே நேரமே கொடுக்க மாட்டான், ரொம்ப பிஸியாக இருக்கான், நம்மளை மதிக்க மாட்டான், கண்டுக்க மாட்டான், இந்த மாதிரியான மைண்ட் செட்ஸ்லாம் வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் கிட்டார் வாசிக்கிறது இல்லை, ஒய்ஃபு அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன தேவைன்னு நினச்சி அதுக்குள்ளே ட்ராவல் ஆகாமல் இருக்கிறது தான் அங்கே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது சொல்லையில் வந்து கொஞ்சம் என்னங்க அப்படியெல்லாமா இருக்கும் அப்படின்னு தோணும். பட் இதான் ரியாலிட்டி. நான் இப்போது ஒரு ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப்க்கு அவங்க லைஃப்பில் ஒரு பர்பஸ் இல்லை, ஒரு கோல் இல்லை அப்படின்னா, அவங்க தான் ஹஸ்பண்டே அதை நோக்கி, தான் பார்ட்னர் அதை நோக்கி ஓடிட்டே இருக்கிறப்போ அவங்களையும் புல் டவுன் பண்ண தான் பார்ப்பாங்க. என் கூடயே இருக்குது, எதுக்கு அங்கே போகிறேன், அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அவர் அந்த கிட்டார்லாம் விட்டுட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கும், இவர் வந்து அவருக்கு பிடிச்சதை நமக்காக விட்டுட்டு வந்துட்டாரேன்னு ஒரு கில்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். 2 பேருக்குமே அந்த கில்ட் இருக்கும். எனக்கு பிடிச்சதை விட்டுட்டு வந்து நான் அவங்க கூட இருக்கேன்ற கில்ட்டு 2 பேருக்குமே இருக்கும். ஸோ உங்களுடைய பர்பஸ், நீங்கள் என்ன பண்ணணுன்றதில் நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் உங்கள் பார்ட்னருடைய பர்பஸ் அல்லது கோல் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு சாக்ரிஃபைஸை வந்து நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஒய்ஃப்க்கு வந்து ஒரு கரியர் இருக்குது, ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு சர்டன் ஏஜில் குழந்தை வருது. குழந்தை வந்தோன்னே குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கணும்னு அவங்க வேலையெல்லாம் விடுறாங்க. அப்புறம் குழந்தைன்னு அது பின்னாடியே போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குன்னு இருந்த அந்த கரியர் வந்து அந்த இடத்துல இல்லாமல் போயிடுது. நான் என் குடும்பத்துக்காக இந்த கரியரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கேன்றது பார்க்கையில் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி நல்லா இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குன்னு அவங்க எதுவுமே பண்ணாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அந்த ஒய்ஃப் ஹாப்பியாக இருப்பாங்களா அப்படின்றது தான் இங்கே கொஷின். ஸோ நான் வந்து திரும்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வேலைக்கு அதெல்லாம் நான் சொல்லலை. அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும். நமக்குன்னு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம பண்ணால் தான் நம்ம மற்றவங்களையும் லவ் அண்ட் கேர்லாம் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கு பிடிச்சது நம்ம பண்ணாமலே இருக்கோம், அது புரியாமலே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், கோவமாக வரும், எரிச்சலாக வரும், இந்த குடும்பம் தான் நம்மளை இப்படி பண்ணிருச்சுன்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் ரியாலிட்டி. இதை தான் வந்து இவர் ரூல் 5 சொல்கிறாரு. அப்புறம் ரூல் 6 வந்து என்ன அப்படின்னா, வின் ஆர் லூஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வின் ஆர் லூஸ் டுகெதர் என்ன அப்படின்னா, ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டோம், கல்யாணம்லாம் பண்ணிட்டோம், எங்களுக்குள்ளே சண்டையே வராது தான் வந்து நல்ல லைஃபு அப்படின்னா அப்படி இல்லை. ஏன்னா கண்டிப்பாக ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வரும். நான் ஒன்று சொல்லுவேன், என் பார்ட்னர் ஒன்று சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல சண்டைகள் வரதான் செய்யும். ஸோ அந்த சண்டையை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இவர் சொல்கிறாரு. இதில் வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஈகோ இஷ்யூன்னு வச்சுக்கோங்க, ஈகோவா ஆர் வாட் எவர் மேபி, ஒரு ஈகோவால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருது அப்படின்னா, நீ பெரியாளா நான் பெரியாளான்னு 2 பேரும் தனித்தனி டீமாக இருக்காமல் நாம் 2 பேரும் ஒரு டீமு, இங்கே எதிரி வந்து ஈகோ, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா, அதாவது பிரச்சனை தான் அங்கே பிரச்சனையே தவிர என் ஹஸ்பண்ட் எனக்கு பிரச்சனை இல்லை அண்ட் என் ஒய்ஃப் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த இஷ்யூவை நம்ம ஈஸியாக
கடந்து வந்துடலாம். அதை விட்டுட்டு ஒருத்தர் எதிரி மாதிரி நம்ம பார்த்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா அது சால்வே ஆகாது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இது உண்மை தான். ஏன்னா நான் வந்து சண்டை போடையில் எப்படி பண்ணுவேன் ஆரம்பத்தில், இப்போயுமே அப்படி தான் கொஞ்சம் வச்சுக்கோங்களேன், அப்பப்போ அது வந்து போகும். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, தப்புன்னா என் ஹஸ்பண்டை போட்டு ஒரு குற்றவாளி கூண்டில் நிறுத்தின மாதிரி, அது தப்பு இது தப்பு, அதை பண்ணியா இதை பண்ணியா, நீ செஞ்ச எல்லாம் தப்புன்னு சொல்லி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது, அன்னைக்கு நீ அது சொன்னியேன்றது எல்லாத்தையும் என் மண்டையில் இருக்க டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆர்கியூ பண்ணி சாவடிச்சிருவேன். நீங்கள் தப்பு அப்படி, ஆனால் தப்புன்னு ஒத்துக்கிட்டாலும் விட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் நடந்துக்குவேன். இப்படியே போயிட்டே இருக்கையில் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, நீ ஏன் என்னை எதிரியாக பார்க்குற, நம்ம 2 பேரும் ஒரு டீம் தானே, இனி நான் ஏன் உனக்கு எதிராக எதுவும் செயல்படுவேன்ற மாதிரி நீ நினைக்கிற, ஏன் எனிமி மாதிரி என் கூட சண்டை போடுற அப்படின்றத அடிக்கடி சொல்லிட்டே வந்தாங்க. ஆக்சுவலி உண்மைதான். நான் வந்து என்னையே அறியாமல் ஒரு எனிமி மாதிரி தான், நான் இதில் வின் பண்ணணும் அப்படின்றத நோக்கி அவங்கள தனியாக ஒரு ஆளாகவும் நான் ஒரு தனியாக ஆளாகவும் இருந்து தான் சண்டை போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இவராக தான் சொல்கிறாரு, வின் ஆர் லூஸ் டுகெதர், 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு டீம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டிங்கன்னா நீங்கள் 2 பேரும் ஒரு டீம். நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனைகளை தான் அங்கே உங்களுக்கு ஆப்போசிட் டீமாக பார்க்கணுமே தவிர, நீங்கள் உங்கள் 2 பேரையுமே எதிரியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து கடந்து வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ரூல் 7 என்ன அப்படின்னா, யூ டோன்ட் பிரேக் இன் அ பிரேக்கப். ஸோ பிரேக்கப்புன்றது எல்லாருக்குமே நடக்கும் தான். எதர் மேரீடாக இருக்கட்டும் அல்லது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும், நமக்கு பிரேக்கப்புன்றது நடக்கும். எதர் நீங்கள் பிரேக்கப் பண்ணுவீங்க அல்லது உங்களை ஒருத்தவங்க பிரேக்கப் பண்ணிடுவாங்க. நீங்கள் பிரேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்காக பண்ணுங்கள். இன்னொருத்தவங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏ அண்ட் பி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா, ஏ வந்து பிகிட்ட பிரேக்கப் பண்ணுறதுக்கான ரீசன் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஏதோ ஒத்து வராதுனாலையோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகளால் வெளியே வந்தால், ஏ வந்து ஏக்காக பிரேக்கப் பண்ணி வெளியே வந்தால் அது ஓகே. ஆனால் எனக்கு சியை பிடிச்சிருக்கு அதனால் நான் உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா, நாளைக்கு சி இன்னொருத்தருக்காக உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் கர்மாவும் ஒர்க் ஆகும். ஸோ இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வராதிங்க. அதாவது இன்னொருத்தரை நம்பி இந்த கரண்ட்டாக இருக்க ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வந்தீங்கன்னா அது வந்து ஒர்க்கே ஆகாது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பிரச்சனை, அதை ஏன் என்னால் சால்வ் பண்ண முடியல, அதை என்னால் சால்வ் பண்ண முடியுமா முடியாதா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெளில வந்தால் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களை ஒருத்தவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பி எடுத்துக்கோங்க. இந்த பியை வந்து ஏ பிரேக்கப் பண்ணிட்டாரு. பண்ணோன்னே இந்த பிக்கு என்ன தோணும், ஐயோ என்னை இப்படி பிரேக்கப் பண்ணிட்டானே, நிறைய கொஷின்ஸ் வரும். அதாவது நான் இப்படியெல்லாம் இருந்தேன், நான் என்னெல்லாம் யோசிச்சு வச்சுருந்தேன், என்னைய வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லி நமக்கு ஒரு 100கணக்கான கொஷின்ஸ் வரும். நம்மளால் அதுலேருந்து வெளிலையே வர முடியாது. அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் அவங்க தான் ஆன்சரபிள், நீ ஆன்சர் பண்ணி தான் ஆகணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க நம்மக்கிட்ட இருக்கவே மாட்டாங்க. பிரேக்கப் அவ்வளோதான், மூவ் ஆகி போயிருப்பாங்க. ஸோ ஒரு பிரேக்கப்பை சொல்கிறதுக்கு பெட்டரான வழியெலாம் இல்லை. அவங்க இப்படியாவது பண்ணாமல் இருந்திருக்கலாம், அட்லீஸ்ட் வேறு மாதிரி பிரேக்கப் பண்ணியிருக்கலாம், லைக் இந்த மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருக்க வேண்டாம், அல்லது இப்போ சொல்லாமல் அப்புறம் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய நினைப்போம், லைக் நம்மளை யாராவது பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னா. ஆனால் அது அப்படி இல்லை. பிரேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த வழின்னு ஒன்றுமே கிடையாது. எனிவே இட் இஸ் அ பெயின். அது கண்டிப்பாக பெயின் தான். உங்களை ஒருத்தவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு வலி தான். உங்களை ஒருத்தவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அது உங்களுக்கு வலி தான். நீங்கள் நேசித்த ஒருத்தவங்க உங்களை வேணான்னு சொல்லிட்டு அது வலி தான். அதை கடந்து தான் வரணுமே தவிர, இதை வந்து அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம், இது இப்படி நடந்திருக்கலாம், இதெல்லாம் வந்து சும்மா நம்ம மைண்டை ஏமாற்றிட்டே இருக்கோம். ஸோ அந்த பெயினை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணி வரணும். அது வந்து உங்களையே உடச்சிடுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணுன்றது தான் இவர் 7வது பாயிண்ட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ சொல்லல ஈஸியாக இருக்குது, ஆனால் ரொம்ப கஷ்டம்தான். அந்த ஃபேஸில் இருக்கவங்க புலம்பி நீந்தி அப்படியே கரை சேர்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றி எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணி வெளில வரலாம் அதெல்லாம் நிறைய சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ரூல் 8 வந்து லவ் அகெயின் அண்ட் அகெயின். ஓகே, ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு, நீங்கள் கடந்து வந்துட்டீங்க, மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளில வந்தோடனே இருக்கிற எல்லாரையும், பொண்ணுங்களே இப்படி தாங்க, பசங்களே இப்படி தாங்க, இந்த மாதிரிலாம் ஜட்ஜ் பண்ணாமல் எல்லாரையுமே நீங்கள் நேசிக்க கற்றுக்கணும் அப்படின்றது தான் இந்த லவ் அகெயின் அண்ட் அகெயின். அண்ட் அதுக்கும் அவர் நிறைய என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம், என்னெல்லாம் நீங்கள் எப்படிலாம் உங்கள் மைண்டை மாற்றிக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய சொல்லியிருந்தார். ஸோ இதில் வந்து லைக் இது வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு, லைக் உங்கள் ஒரு பார்ட்னர் கூட நீங்கள் சேர்ந்து டேட் போகிறீங்கன்னா எந்த மாதிரி, எப்படி அவங்கள புரிஞ்சுக்கலாம், எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் இருந்தது.
ஸோ எனக்கு வந்து இந்த புக் வந்து லவ் ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நிறைய விஷயம் ஆமால்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. சில விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கிறாத மாதிரியும் எனக்கு இருந்தது. ஸோ இந்த புக் ரீட் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட லைஃப் வச்சு உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த புக் கண்டிப்பாக புரியும். அண்டு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிற ஏஜ், அதை ஒரு அதுக்கு ஒரு சர்டன் ஏஜ்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகணும், சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னாலாம் இந்த புக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்னால் என்ன, என்னெல்லாம் நடக்கும், எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத பற்றின ஒரு புரிதல் ஏற்படுத்துகிற ஒரு புக்காக இருக்கும். கண்டிப்பாக ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் இந்த எபிசோட் கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம்.